இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்தியாவில் இருங்க. இந்தியன் கவர்மெண்ட், நீங்கள் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க? ஏன் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் அப்பா இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஆனால் உங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. என்ன PMJAYன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நீங்கள் 5 லட்ச ரூபா வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவனோட எஜுகேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அதுக்கு CSISன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நீ 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். இந்த லோனை யூஸ் பண்ணி உன் பிள்ளைய நீ படிக்க வைக்கலாம். உண்மையாவா? ஆமாம். பட் யார் ஹெல்ப் பண்ணுவா? என் ஒய்ஃப் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா. எங்கள் குடும்ப சூழ்நிலையால் எங்களால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண யார் ஹெல்ப் பண்ணுவா? கமான் ப்ரோ, ஸ்டாண்டப் இண்டியான்னு இதுக்கும் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க பெண்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு லோன் தராங்க. என்ன உங்ககிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளமே இதுதான். நீங்கள் இவ்வளோ ஸ்கீம் வச்சுருக்கீங்க, பட் இவ்வளோ ஸ்கீம் உங்ககிட்ட இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களோட இந்த ஸ்கீம் பற்றி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இல்லை, கீழே இருக்க இந்த வெப்சைட்டில் போய் ஓவரால் இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த ஸ்கீம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. பட் ஒரு விஷயம், ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளான்னு பார்க்க. புரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும்? நான் மீட் மிஸ்டர் பாலாஜி ஃபாலோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.